நாகூர் கந்திரி திருவிழா நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்த வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க எந்த ஆண்டும் இல்லாதவருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த வருகின்ற யாத்திரைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடந்த முறை சிறப்பான முறையில் அந்த சந்தனக்கூடி நிகழ்வு நடைபெற்றது. அதே போன்று இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் வழிகாட்டும்படி மாவட்ட செயலாளர் கௌதம் போன்றவர்களெல்லாம் எடுத்து பெருமுயற்சி இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய தந்திரி விழா நடைபெறுவதற்கு முன்பு கூடி பேசினால் கோடி நன்மை பயக்கும் என்ற உணர்வோடு அறையில் அடையாளத்தில் அரங்கத்தில் ஆட முடியும் என்ற உணர்வோடு அனைத்து அதிகாரிகளையும் வர வைத்து என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்து யாத்திரிகளையும் கேட்டறிந்து நிர்வாகத்தையும் கேட்டறிந்து அந்தந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் நிகழ்வு நடைபெற்று அரங்கேற்றது. 300 ஆண்டுகளுக்காகவே ஆயிடுச்சு. நம்ம வினாராக்கள்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குன்ற ஒரு புகார் முன்னாடியிலேருந்து இருக்குது. அதை புனரமைக்கிறதுக்கு நடவடிக்கை ஏதாவது இருக்க. ஆமாம், ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மசூதிகள் தேவாலயங்கள் போன்றவைகள்லாம் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பழமையான 100 ஆண்டுகள் பழமை, 300 ஆண்டுகள் பழமை, 50 ஆண்டுகள் தரம் பிரித்து அதற்கேற்ற அவர் செய்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய நாகூருக்கு 2 கோடி ரூபாய் கடந்த முறை வழங்கியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாலாஜாவுக்கு 2 கோடி, வாலாஜாவில் இருந்த மசூதிக்கு 2 கோடியும் அதே போன்று நம்முடைய ஏர்வாடி தருவாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது முதற்பட்ட பணி முடிஞ்சிருச்சு. அந்த பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒரு சில குறிப்புகள் தராத காரணத்தால் இப்போ அது சீக்கிரம் ஆரம்பிச்சுவாங்க. இந்த குறிப்புகள் வந்துடும்னா இதுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து பணிகள்லாம் சட்டக்குறை முடிஞ்ச தருவாயில் இருக்குது. மேலும் இந்த தந்திரி விழாவுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இவரிடம் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக சாலை அமைப்பதற்கு சுற்று என்னென்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் சாலைகள், அதை ஃபேவர் பிளாக் எங்கே போடணுமோ அவைகள், மின் விளக்குகள் பொறுத்தவரெல்லாம் ஏற்பாடுகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகளும் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மையார் கொடுத்து வந்த அந்த சந்தனக்கட்டையை கூட நிப்பாட்டிட்டாங்க. 20 கிலோக்கு மேலே குறைச்சிட்டாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கொடையில் பார்த்தா 45 கிலோவாக கடந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த பணி கூட முன்கூட்டியே ஒரு முறை இவங்க கேட்கணும். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் வந்து கேட்கணும், எங்களுக்கு சந்தனக்கட்டை கொடுக்க. அப்படி இருந்தால் அந்த அம்மையார் போனாங்க ஏறக்குறைய கடந்த ஆட்சியில் இருந்தவங்க ஏறக்குறைய 20 கிலோ குறைச்சி தான் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40 கிலோ கொடுத்ததுலேருந்து 20 கிலோ குறைச்சி கொடுத்தாங்க. இது 45 கிலோவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவிக்கப்பட்டு அதை கடந்த மாதம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இந்த தந்திரிகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக 3/11 அன்றே கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்தில் என்னென்ன தேவைகள், எப்படி காவல்துறை எப்படி பணியாற்றணும், அதோட ரெவன்யூ எப்படி பயன்படுத்தணும், மின்சாரத்தை எப்படி பயன்படணும், அது நகராட்சி நிர்வாகம் எப்படி பயன்பட வேண்டும், எப்படிலாம் ஒரு தேவையான வருகின்ற யாத்திரிகளுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரப்பட வேண்டும் என்ற அனைத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதெல்லாம் நடைமுறைக்கு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்படும். சிறப்பு பேருந்துக்கு இப்போ தான் மாண்புமிகு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சருடன் பேசி கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60 பஸ் ஏற்பாடு பண்ணோம். மாண்புமிகு துணை முதல்வர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதில் அதே மாதிரி இந்த ஆண்டும் செய்ய வேண்டும் என்று உங்கள் முன்னாடி தான் உத்தரவு போட்டாங்க. ஃபோனில் போட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அதிகாரி உத்தரவு போடப்பட்டு 60 பேருந்துகள் முழுமையாக தேவையான யாத்திரைகள் வருவதற்கான பணிகள் மேற்கொள்ளும். 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. 4 மாதம் நிதி அது ஜியோ போட்டிருக்காங்க. அந்த பணிகள் நடைபெற்றதுக்கு அது மிக விரைவில் அதுக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன என்று